ஹாய்ங்க. தேர்ஸ்டே மார்னிங் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கியிருந்தோம். பக்கத்தோட்டத்துலேருந்து தான் வாங்கியிருந்தோம். ஸோ காலையிலேயே ஃபஸ்ட்டே போய் பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டு தான் வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆட்டுக்குட்டி வந்ததுலேருந்து தேவக்குட்டி கையிலேயே பிடிக்க முடியலைங்க. ஆட்டுக்குட்டிக்கு மேவு போடுறது, பழத்தொல்லி கொடுக்குறது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காருங்க. அதை பண்ணணும், இது இப்போ நாங்கள் பிடிச்சி கட்டணும், இங்கே பிடிச்சி கட்டணும்னு சொல்லிகிட்ருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேவக்குட்டி லஞ்ச் பாக்ஸ்க்கு கோவக்காய் குழம்பு வச்சு பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் நல்லாவே சாப்பிடுவாருங்க. ஆனால் குழம்பு என்ன பண்ணுவார்னு யோசிச்சுட்டு தான் செஞ்சேங்க. ஆனால் வந்துட்டு ஃபுல்லாகவே சாப்பிட்டாருங்க. தயிர் ஊற்றி அதுக்குள்ளே கொஞ்சம் குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங் வந்ததையுமே சொன்னாருங்க, அம்மா நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சுங்கம்மா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் கார சட்னியும் பண்ணியிருந்தேன். மாமா வந்துட்டு தேவக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டார். தேவக்குட்டி வந்து சாப்பிட்டு தான் தேவக்குட்டி வந்துட்டு குளிச்சு கிளம்புவார். இல்லாட்டி ஃபுல்லாக குளிச்சு விட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டோம்னா ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பாடு செஞ்சிடுவார். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சு விடுவோம். அதுக்கப்புறம் அத்தை வந்து குளிச்சு விட்டு தேவக்குட்டி ரெடி பண்ணிட்டாங்க. நான் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மாமா வந்து தேவக்குட்டி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு விட்டுட்டு வந்துட்டாரு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.